இந்த கோகோ ஒர்க் அவுட் சேலஞ்சில் ஃபுல் டேவும் நான் என்ன சாப்பிட்றேன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. இது 60 நாள் டிராகன் பால் ஜி கோகோ மாதிரி ட்ரெயின் பண்ணுறதுல டே நம்பர் 39. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹை ப்ரோட்டீன் ஓட்ஸ் மீல் தான். ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ராபேவோட ஹை ப்ரோட்டீன் ஓட்ஸ். இதில் 15 கிராம் ப்ரோட்டீன் நமக்கு கிடைச்சிருது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 200 ml மில்க் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்தாலே இதுவே சூப்பர் டேஸ்ட். தென் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் பனானா, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேட்ஸையும் ஆட் பண்ணிடுவேன். ஸோ இது கூட வந்து நம்ம ஒரு ப்ரோட்டீன் பவுடர் எடுக்க போகிறோம். நன் அதர் தென் ஈஸ்ட் ப்ரோட்டீன் நியூட்ராபேவோட தான். பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வே புரோட்டீன் எடுக்கிறதுனால ப்ளோட்டிங் இஷ்யூஸ் இருக்கும். பிகாஸ் சில பேருக்கு லாக்டோஸ் இன்டாலரண்டா இருப்பீங்க, சில பேருக்கு செட் ஆகாம இருக்கும். நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா வே புரோட்டீன் மாதிரி இதுல இருக்க புரோட்டீன் பாடி அப்சர்வ் பண்ணுமா, இது ஒரு ஈஸ்ட் புரோட்டீன் தானே நினைச்சீங்கன்னா, புரோட்டீன் நம்ம பாடி அப்சர்வ் பண்ணதுக்கு முக்கியமா 9 அமினோ ஆசிட்ஸ் தேவை. வேல என்னெல்லாம் அமினோ ஆசிட்ஸ் இருக்கோ அந்த ப்ரொஃபைல் எல்லாமே இதுலயும் இருக்கு. ஸோ புரோட்டீன் அப்சர்வ் பண்றதுல உங்களுக்கு டவுட்டே இருக்க வேணாம். வே புரோட்டீனை கம்பேர் பண்றப்ப இது விலை ரொம்பவே கம்மி. இவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க வாங்கும் போது உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கும். அது கூட சேர்த்து நீங்க வேதான்ற என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு விலை குறையும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ்ல நான் ஆட் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் அப்படி இருப்பான். தென் இங்க இருந்து நேரா செகண்ட் மீலுக்கு நம்ம என்ட்ரி கொடுத்தானா ஒரு 250 கிராம்ஸ்ல இருந்து 300 கிராம்ஸ் ஒயிட் ரைஸ். தென் டெய்லி சிக்கன் நானே செஞ்சு சாப்பிடுவேன். இன்னைக்கு சண்டேன்றதுனால வீட்லயே வந்து செஞ்சுட்டாங்க. தென் சிக்கனை பாரபட்சமே பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா நானே தட்டு ரொப்ப போட்டுக்கிட்டேன். ஒரு ஈவினிங் போல வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ப்ரோட்டீன் ஸ்கூப் நம்ம எடுக்க போறோம். சேம் 200 ml மில்க், அது கூட மறுபடியும் நியூட்ராபேவோட ஈஸ்ட் ப்ரோட்டீனை மறுபடியும் ஆட் பண்ணி கலக்கி குடிச்சாச்சு. லாஸ்ட் மீலா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 முட்டை பிளஸ் வந்து சப்பாத்தி. சோ மெஜாரிட்டியா என்னோட டயட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சேலஞ்ச் நான் முடிக்கும் போது எந்த மாதிரி மாறுவேன்றதை பார்க்கறதுக்கு மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அவ்வளவுதான், டே 39 முடிஞ்சு. டே 40ல மீட் பண்ணலாம். பாய்.